வண்டி வருதுமா, போய் லோடு ஏத்தணும். இது பாரு, மணி என்ன ஆகுதுன்னு பாருப்பா. இனிமே லோடு ஏத்து வர போறாங்களா என்ன? மா நைட்டு தான்மா லோடு ஏத்துவாங்க. சரி, அப்ப ஃபோன் பண்ணி நாளைக்கு ராத்திரிக்கு வர சொல்லு. மா நானே போராடி போராடி வருவானுங்களோ மாட்டாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேம்மா. ஏதோ சித்தப்பா ஃபோன் பண்ணதால பயந்துட்டு வரானுங்க. இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டா இதே காரணம் வச்சு லேட் பண்றாங்கம்மா. இதை நம்பி வேற நிறைய கடன் வாங்கியிருக்கம்மா. அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுமா. சரி, நான் வேணா ஷாமுக்கு ஃபோன் பண்ணி அவனை வேணா வந்து பாத்துக்க சொல்றேன். நீ வீட்லயே ரெஸ்ட் எடுப்பா. மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இல்லப்பா, எனக்கு என்னமோ. மா சின்ன அடிதாம்மா, இடிச்சப்போ வலிச்சது, இப்ப சுத்தமா வலியல. நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னமோ சங்கடமா இருக்குப்பா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் கம்பெனிக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சரியா, வரேன். பாத்து போப்பா. என் புள்ளைய பத்தியா குட்டி, எவ்வளவு பொறுப்பாயிட்டான்னு. இந்த ஆர்டரை முடிக்கணும்னு ராத்திரி பகல கிடந்து அல்லாடிட்டு இருக்கான். சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. பாவம் குட்டி அவன். இன்னைக்கு ஒரு நைட் தானம்மா? அதான் குட்டி, நானும் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஆர்டரை நல்லபடியா அமைச்சிட்டானா அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டரா கிடைக்கும்னு சொன்னான். இவனோட திறமைக்கும் உழைப்புக்கும் நிச்சயம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் காசு பணம் சேர்த்துட்டானா அவன் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். நல்ல கதையா இருக்கே. உன் புள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு போக முடியுமா? ஆமா குட்டி, பொறுப்புனா ஏதோ வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறாங்கிறது மட்டும் இல்ல, குடும்பத்து மேல எவ்வளவு பாசமாவும் அக்கறையாவும் இருக்கா. என்னையும் இனிமே வேலைக்கு போவானு சொல்லிட்டான்ல. மதியோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்றான். உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு அக்கறையா பேசுறான். நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், இன்னும் எவ்வளவோ இருக்குமா. இதுவே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா, ஆமா குட்டி, நீ படிச்சு சம்பாதிச்சு உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும்னா நீ படிச்சுதான் ஆகணும்னு சொல்லியிருப்ப. இப்பதான் உன்னை வச்சு பாத்துக்கிறதுக்கு உன் அண்ணன் இருக்கானே, உனக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா செய்வான். இத்தனை வருஷமா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதாம்மா. என் புள்ளைய நினைக்கிறப்போ எங்க ஏன் கண்ணை பற்றுமோன்னு பயமா இருக்கு. புஜி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல கொண்டு வந்து வச்சுட்டா லோட ஈஸியா இருக்கும்ல. சரி, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. உங்ககிட்ட புது ட்ரெஸ் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொன்னா கேளுடா, நாளைக்கு வந்து போட்டு காமிச்சிக்கலாம். இல்லண்ணே, இன்னைக்கு உங்களுக்கு துணையா இருக்கேனே. தனியா இருந்து நீங்க மட்டும் கஷ்டப்படுவீங்கல்ல. ஏண்டா சிமெண்ட் முட்டையா ஏத்த போறோம், பேப்பர் கப்பு தானே, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிண்ணே, ஆனா உங்ககிட்ட புது ட்ரெஸ் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். சரி, போட்டு வா பாக்கலாம். என்னண்ணே, கால்ல என்னாச்சு? இது ஒண்ணு இல்லடா, வீட்ல இருந்து கிளம்புறப்ப அடிபட்டுருச்சு. ரொம்ப வலிக்குதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சின்ன காயம் தான். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. அண்ணே, பக்கத்துல தானே 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்கு, கையோட அங்க போய் பாத்துட்டு வந்துருவோமா? இல்ல நீ இரு, நான் மட்டும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏண்ணே? இல்ல லோட்மேன்லாம் வந்தாங்கன்னா அவங்கள இருக்க சொல்லணும்ல. அவங்க வந்தா வெயிட் பண்ணிட்டோண்ணே, நம்ம போயிட்டு வந்துடலாண்ணே. டேய் இருன்னு சொன்னா இருக்கணும். இல்லண்ணே, நானும் வந்தா துணையா இருக்கும்ல. நான் சொன்னா கேப்பே கேட்க மாட்டியா? கேப்பேண்ணே. அப்ப இங்கே இரு. சரிண்ணே. அண்ணே, அப்ப நீங்க வரதுக்குள்ள புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ரெடியா இருக்கேண்ணே. சரிடா, நான் போயிட்டு வந்துடுறேன்.
என்னப்பா சொல்ற? மாப்பிள்ள உன்கிட்ட முகம் கொடுத்து பேசலையா? என்கிட்ட பேசினா என்ன பேசலனா என்னம்மா, நம்ம பொண்ணை நல்லபடியா வச்சுக்கிறாங்களா அது போதும். என்னதான் இருந்தாலும் நாம தேடி போறப்போ ஒரு மரியாதை தர வேண்டாம்? அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? நீங்க தானே போய் பாருங்க பாருங்கன்னு கதர்னீங்க. நாமளே வழிய போய் நின்னோன்னா அவங்க உச்சாணி கொம்பளை தான் உட்காந்து பேசுவாங்க. இது மட்டுமா, இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட போறோமோ தெரியல. விடுங்கம்மா, இப்போதைக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க. நம்ம பொண்ணு இப்படி பண்ணாம இருந்திருந்தா நாம இவங்க கிட்ட எல்லாம் அவமானப்பட வேண்டியதில்லை. என்ன பண்றது, நம்ம பொண்ணு மேல தானே தப்பு. இல்ல துரை, நான் நித்யாகிட்ட உன்னை பத்தி பேசுறப்போ நல்ல விதமா தானே கேட்டுக்கிட்டா. ஏம்மா, எங்ககிட்டயும் நிச்சயம் நல்லா தானே பேசுனா, அந்த பையன் மட்டும் தானே அப்படி நடந்துக்கிட்டான். சரி விடுங்கம்மா. இல்ல துரை, எல்லாத்தையும் சரி விடுன்னு போயிட முடியாது. இந்த ரிசப்ஷன் விஷயத்துல நாம ஒரு முடிவு எடுத்தாகணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போனா அதுவே அவங்களுக்கு தொக்குன்னு ஆயிடும். நான் தான் நித்யாவிட்ட பேசிட்டேனே, என் பேத்தி நிச்சயமா ரிசப்ஷன்ல நம்மள விட்டு கொடுக்க மாட்டா. அம்மா, முடிவெடுக்கிற இடத்துல நம்ம பொண்ணு இல்லையேம்மா. கண்டிப்பா அவங்க நம்மள ரிசப்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. அவங்க நடவடிக்கையிலே அது தெரியல. அவங்க கூப்பிடலன்னா என்னப்பா, நாம பண்ணிட்டு போவோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா துரை, அவங்க வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நாம ஒரு ரிசப்ஷன் வைப்போம். அதுக்கு அவங்கள கூப்பிடுவோம். அம்மா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? ஏப்பா நடக்காது, நடத்தி காட்டணும். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். யாருகிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசி நான் நடத்துறேன். அம்மா, அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற என்னமா இருக்க போகுது? கவலைப்படாத துரை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நித்யாவோட விருப்பம் தாம்மா. அவ சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். அவ மனசு கொணாம எது நடந்தாலும் எனக்கு சரிதான். இதோ பாரு துரை, இது என் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விடு. பேசாம நீ அமைதியாயிரு. ஆபீஸ்ல பார்த்தல, நம்மள பார்த்த உடனே நம்ம பொண்ணு எப்படி ஓடி வந்தான்னு. நம்ம பொண்ணு போய் கூப்பிட்டா அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் நான் அவளை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். இதுலயே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நம்ம நித்யாவை ரொம்ப அக்கறையா பாத்துக்கணும். நாம காட்டுற அனுசரணையில அவங்க மேல நம்ம பொண்ணுக்கு கோபம் வரணும். வரும். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு நம்ம கிட்டயே திரும்பி வந்துருவா. என் பொண்ணு அவங்க கிட்ட இருந்து எப்படி பிரிச்சு கூட்டிட்டு வராங்கிறத மட்டும் பாரு. உள்ள போக முடியாது. உள்ள ஃபுல்லா நெருப்புடா. போலீஸ் ஆம்புலன்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணிருக்கேன். என்னடா சொல்ற? அவன் போய் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு போயிருப்பாடா. அவனுக்கு இதை எனக்கு வச்சு நான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தேன். டேய் நில்றா, நீ உள்ள போகாத. நான் சொல்றேன் கேளுடா. உள்ள ஃபுல்லா நெருப்புடா. உள்ள போய்
கேக்குறேன்ல பதில் சொல்லியா? சார் எங்க கம்பெனில வேலை செய்யற பையன் அண்ணாங்கட்டி தான் வேலை செய்யறான். அவனுக்கு வயசு என்ன ஆகுது? சார் 16 வயசு 16 வயசு சின்ன பையனை வேலைக்கு வைக்கலாமையா? என்னாச்சு? பையன் சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கான். மைனர் பசங்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு தெரியாதா? நீ தானே ஓனர். ஸ்டேஷனுக்கு வாடா. ப்ளீஸ் சொன்னா சரியா போச்சா? அதுக்கு முன்னாடி போய் வீட்டு வந்துடுறேன் சார். எதுவும் பேசாத. பாதிக்கப்பட்டிருக்கிறது மைனர் பையன். இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும். அனாவசியமா பேசிட்டு இருக்காரு. நான் ஸ்டேஷனுக்கு சார் நான் அவனை வீட்டு வந்துடுறேன். பையன் ஹாஸ்பிட்டல் இருந்துங்க. ஐயா என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஏய் சுந்தரி என்னடி ஆச்சு? ஏன் அழற? நட்ராஜ போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன் என்ன பண்ணி தொலைச்சான் அவன்? ஐயோ அம்மா, அவன் எந்த தப்பு பண்ணலம்மா. என் புள்ள இப்படி மாறிட்டான்னு சாயங்காலம் கூட உங்ககிட்ட சொன்னனேம்மா. இரு இரு கொஞ்சம் பதட்டப்படாம இரு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே ஏதாவது பண்ண முடியும். முதல்ல அழுகி நிறுத்து. ஏப்பா என்னப்பா ஆச்சு ஷியாம்? நைட் லோட் ஏத்துறதுக்காக நட்ராஜ் கம்பெனியில் தங்கியிருக்காமா. காலில் ஏதோ அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கான். அந்த நேரத்துல கம்பெனி எப்படியோ தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுமா. கம்பெனியை வேலை செஞ்சுட்டு இருந்த சின்ன பையன் ஒருத்தன் ஃபயர்ல மாட்டிக்கிட்டாமா. அவன் சின்ன பையன்றதுனால மைனர் பையனை எதுக்கு வேலைக்கு வச்சீங்கன்னு சொல்லிட்டு நட்ராஜ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். டேய் மைனர் பையனை ஏன்பா வேலைக்கு வச்சீங்க? சார் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவன் சம்பாரிச்சு தான் குடும்பத்தையே காப்பாற்றணும்னு சொன்னான் சார். பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு சார். அதனால தான் சார் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். ஐயோ இது ஸ்ட்ராங்கான கேஸ் ஆச்சேப்பா. ஐயோ ஐயா, நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க ஐயா? என் புள்ளைய கைவிட்டுறாதீங்க ஐயா. எப்படியாவது அவனை காப்பாத்துங்க ஐயா. ஐயா எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் தண்டனை கொடுக்க சொல்லுங்க ஐயா. ஏய் என்ன பேசுற சுந்தரி? ஐயோ சத்தியமா தாயா உண்மை. ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்த பையனை நல்லா வேலை பார்க்கறா பொறுப்பா இருக்கான்னு சொல்லி சொல்லி நானே கண்ணு வச்ச பாருங்க. அதையா இப்படி ஆயிடுச்சு. ஏய் அழாத. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உசுரோட இருக்க மாட்டேன். உசுரோட இருக்க மாட்டேன். சுந்தரி சுந்தரி உளறாத. மறுபடியும் என்ன பேசிட்டு இருக்க? இங்க பார், உன் பையனை வெளியில கூட்டிட்டு வரணுமா வேணாமா? ஆமாங்க ஐயா. என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்ப பேசாம அழாம இருக்கணும். ஏன்பா எந்த போலீஸ் ஸ்டேஷன் பா? போரூர் போலீஸ் ஸ்டேஷன் சார். ஸ்வேதா டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடு. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அழாத அழாத. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் பையனை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். அழுகிய நிறுத்து. அழாத. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, ஏதாவது செய்யலாம்.